சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 67வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 67வது பாடல். நீயே ஒளித்திருப்பை நீ என்றும் காணாமல் நீயே ஒளித்தபடி நின் அருளால் நீயேதான் காட்ட அனன்னியமா கண்டேன் உனது விளையாட்டது என்ன சொக்கநாதம். பெருமான் நம்மளோட கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கிறாரு. கண்ணாமூச்சினா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருவர் போய் ஒளிஞ்சுக்கணும், நாம போய் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒளிஞ்சிருக்கிறதுனா நம்ம பின்னாடியோ பக்கத்துலயோ பார்க்க மாட்டோம். எங்க ஒளிஞ்சிருப்பாங்க அப்படின்னு விளையாட்டு, நம்ம சின்ன பசங்க விளையாட்டுலயே நம்ம பார்ப்போமே. ஒருத்தர் போய் கண்ணு மூடிட்டு இருக்கிறாங்க, மத்தவங்க எல்லாம் ஒளிஞ்சிருக்கிறாங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்களை கண்டுக்க மாட்டாங்க. தேடி தேடி தூரத்துலதான் நாம போய் பார்ப்போம். அதுதான் இயல்பு. பெருமான் என்ன பண்றாராம், அதே மாதிரி ஒளிஞ்சு விளையாடுறாரு. இவன் எங்க ஒளிஞ்சாலும் கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு அவருக்கு தெரியும். உதாரணத்துக்கு வானத்துல போய் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிறாருன்னு வைப்போம். விண்கலங்களை அனுப்பி நாம தேடி கண்டுபிடிச்சிருவோம்னு அவருக்கு தெரியும். தூரமா எங்க இருந்தாலும் எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் இவன் கண்டுபிடிச்சிருவான்பா. ஆனா இவன் போகாத ஒரு இடம் என்னன்னு பாக்கணும்னு யோசிக்கிறாரு. நாம போகாத இடம் எதை? நம்மளுக்கு உள்ளாலதான். உள்முகமாக நாம செல்கின்றோமா அப்படின்னா கிடையாதே. வெளியில தானே இருக்கிறோம். பேசிட்டு பேசி 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 வெளியிலதான் நம்மளுடைய கவனம் போகுது, வெளியிலதான் நம்மளுடைய சிந்தனை போகுது. யாராவது ஒருவர் 5 நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து உள்முகமாக நம்மை திருப்புகின்றோமா அப்படின்னா திரும்புவது இல்லை. அப்ப பெருமான் என்ன பண்றாரு, பத்திரமா இருக்கணும் ஒரு இடம் கண்டுபிடிக்கிறாரு. அது வேற எங்கேயும் இல்ல, அவன் உள்ளேன்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்கார்ந்துக்கிறாரு. நாம இன்னைக்கும் வெளியில தானே தேடிட்டு இருக்கோம். இந்த கோயில்ல இருக்கிறாரா, அந்த கோயில்ல இருக்கிறாரா, இந்த மரத்துல இருக்கிறாரா, அந்த மலையில இருக்கிறாரான்னு தேடுறோமே. எனக்குள்ள பெருமான் இருக்கிறாருங்கிற எண்ணம் எத்தனையோ நூல்ல படிக்கிறோம், எத்தனையோ பாடல்கள்ல பாடுறோம். ஆனா அந்த உணர்வு நமக்கு வருதான்னா வரலையே. அப்ப அது எதனால வரல அப்படின்னா, பெருமான் உணர்த்தினால்தான் உணர முடியும். நம்பி ஆரூரர் வாழ்க்கை மிகச்சரியான எடுத்துக்காட்டு. கைலாயத்தில் பெருமானுக்கு பக்கத்திலேயே இருந்து அணுக்க தொண்டு புரிந்து கொண்டிருப்பவர். இன்னைக்கு நம்ம வேலை செய்துட்டு இருக்கிற ஒரு இடத்துல நம்ம பாஸ் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இப்படி நடப்பாரு, அவருடைய செருப்பு சத்தம் இப்படி இருக்கும், அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு இடமே அப்படி தெரியுது அப்படின்னு எந்த அளவுக்கு நம்மளுடைய உள்ளுணர்வு சொல்லுது. ஒரு 3 மாசம் 4 மாசம் வேலை செய்த உடனே கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா? கணவன் மனைவிக்குள்ளேயே நம்ம சொல்லுவோம், இத்தனை வருஷம் உன் கூட வாழ்ந்திருக்கேன், நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா பெருமான் பக்கத்திலேயே இருந்து அணுக்க தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்பி ஆரூரர் பூமியில பிறக்கிறாரு. பிறந்ததுக்கு அப்புறம் 1 தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 5 முறை பெருமான் நேரம் முன்னால நிக்கிறாரு. ஆனா நம்பி ஆரூரரால கண்டுபிடிக்க முடியலையே. ஏன் அப்படின்னா, நம்பி ஆரூரருக்கு அந்த தகுதி இல்லைன்னு இல்ல, பெருமான் மறைத்து நிற்கின்றார் என்று பொருள். பெருமான் யாரும் இவரை கண்டுபிடிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டா எப்படிப்பட்ட கொம்பனா இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா எளிவந்த பிரானாக தன்னை வெளிக்காட்ட வேண்டும் என்று நினைத்து விட்டால் யாராலையும் அவரை பார்க்காமலும் இருக்க முடியாது. ஏன்னா இது அவருடைய விளையாட்டு, பெருமானுடைய விளையாட்டு. அதுதான் இங்க உனது விளையாட்டது என்ன சொக்கநாதான்னு கேக்குறாரு. எத்தனை அழகான ஒரு விளையாட்டு பாருங்க. பெருமான் நம்ம கூட கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் இதுல நாம அதை புரிஞ்சுக்கிறோம். அப்ப பெருமான் வெளியில இருக்கிறாருன்னு நினைச்சு நாம வெளியில தேடும் போது பெருமானை பார்க்க முடியறது இல்ல. ஆனா அவர் கருணை காரணமாக நாம அவரை உணர ஆரம்பிக்கும் போதுதான் தெரியுது, அடடா பெருமான் வேற எங்கேயும் இல்லையே, எனக்குள்ளேயே இருந்திருக்கிறாரே. பிரிக்க முடியாததாக என் உள்ளேயே இருந்திருக்கக்கூடிய பெருமானை இத்தனை காலம் நான் பார்க்காமல் விட்டு விட்டேனே என்று ஒரு உயிருக்கு அப்போதுதான் அந்த ஞானத்தையே பெருமான் கொடுக்கின்றார். இதுவும் அவர் கருணை, இதுவும் அவர் விளையாட்டு. அற்புதமான பாடல் நமது சிந்தனைக்கு. இந்த பாடல் நமக்கு 6ஆம் திருமுறையில வரக்கூடிய ஒரு திருத்தாண்டகம் பாடல் தான் நமக்கு நினைவுக்கு கொண்டு வருகின்றார். அதாவது ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே என்ற ஒரு பாட்டு வரும் இல்லையா? அதுல காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே
எவ்வளவு அழகான பாட்டு பாருங்க. பெருமான் காட்டணும்னு நினைச்சா யாருப்பா பார்க்காம இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. பெருமானே நேரடியாக வந்து தன்னை காட்டவில்லை என்றால் யாரால பார்க்க முடியும்? அவர் நினைச்சாதான் நடக்கும் அப்படிங்கறத மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி அருள் செய்த மிக அற்புதமான 67வது பாடல். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவ சிவ திருச்சிற்றம்பலம்.